அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவர் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அவனது கருணையும் பேரன்பும் உண்டாகட்டுமாக. இலங்கையில் பாராளுமன்ற தேர்தல் நடைபெற்று முடிவடைந்திருக்கின்றது. பாராளுமன்றத்துக்கு 21 அமைச்சர்கள் தெளிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள். முஸ்லிம் அமைச்சர் எவருக்கும் இடம் கிடைக்கப்படவில்லை. இந்த செய்தி இலங்கையில் பரவலாக வைரலாக்கப்பட்ட ஒரு செய்தியாக மாறியிருக்கின்றது. சமூக வலைதளங்களில் பலர் குலர் இதற்கு எதிராக ஒழிக்கப்பட்டது, பலர் குலர் இதற்கு ஆதரவாக ஒழிக்கப்பட்டது. இஸ்லாமியர்கள், முஸ்லிம்கள் அமைச்சரவை கேட்பது என்பது ஒரு இனவாத கருத்து என்பதை ஒரு சிலர் முன்மொழிந்திருந்தார்கள். அவர்களுக்கு முஸ்லிம்கள் அமைச்சரவை கேட்பது இனவாதம் கிடையாது என்று ஒரு ஆணித்தரமான பதிலை அளித்திருந்தேன். தற்போது இந்த என்பிபி சார்பாக அவருடைய பிரதான அங்கத்தவர்கள் ஒருவரான பிமல் ரத்நாயக்க அவர்கள் இதற்கு பதிலளித்திருக்கின்றார்கள். அவர் சொல்கின்றார்கள், இந்த இலங்கை நாடு என்பது இலங்கையர்களுடையதாகும். இதில் தமிழ், முஸ்லிம், சிங்களம், கிறிஸ்தவம் என்ற வேறுபாடுகள் இல்லை. நாம் நியமித்திருக்கக்கூடிய அமைச்சர்கள் இலங்கையர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இது தேசிய மக்கள் சக்தி என்ற ஒரு விடயத்தை சொல்கின்றார்கள். உண்மையில் இந்த நாடு இலங்கையர்களுடைய நாடாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது என்பதை எல்லோரும் ஏற்றுக்கொண்ட ஒரு உண்மையா இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த இலங்கையர்கள் வாழக்கூடிய நாட்டில் உங்களுடைய ஆட்சிக்கு முற்பட்ட காலத்தில் என்ன நடைபெற்றது என்பதை உங்களுடைய வாய்களினாலே முன்மொழிந்திருந்தீர்கள். இந்த நாடு இது குட்டிச்சுவராவதற்கான காரணம், மிக முக்கிய காரணமாக இருந்தது இன ரீதியான வேறுபாடுகளும் பாகுபாடுகளும் என்பதை நீங்கள் முன்மொழிந்தீர்கள். இதனை நாங்கள் வந்தால் இல்லாமல் ஒழித்து இன ரீதியான ஒற்றுமைப்பட்ட ஒரு நாடாக இந்த நாட்டை மாற்றுவோம் என்ற விடயத்தையும் நீங்கள் சொல்லியிருந்தீர்கள். முஸ்லிம்கள் அதிகமாக வாழக்கூடிய பிரதேசங்களில் முஸ்லிம் பிரதிநிதிகளையும், தமிழர்கள் வாழக்கூடிய இடங்களில் தமிழ் பிரதிநிதிகளையும், சிங்களவர்கள் வாழக்கூடிய இடங்களில் சிங்கள பிரதிநிதிகளையும் நீங்கள் நிலைநிறுத்தியிருந்தீர்கள். தேசிய பட்டியலில் அதிகமான சிங்களவர்களையும் ஒரு சில தமிழ் முஸ்லிம்களை நீங்கள் பட்டியலிட்டிருந்தீர்கள். இதற்கெல்லாம் காரணம் என்னவென்றால், நாங்கள் ஆட்சி செய்யும் போது, ஆட்சி ஒன்று வரும்போது மூவின இந்த ஒற்றுமைப்பட்ட மூவின சமூகத்திற்கும் இடமளிக்கப்படக்கூடிய ஒரு ஆட்சிதான் இந்த நிலவும் என்ற உறுதிப்பாட்டை மக்களுக்கு நீங்கள் வழங்கியிருந்தீர்கள். இந்த வழங்கியிருந்த அத்தனை உறுதியையும் நீங்கள் உடைத்து விடும் முகமாகத்தான் தற்போது நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய பதில் இருந்து கொண்டிருக்கின்றது என்பதை நீங்களே மறந்து சொல்கின்றீர்கள் என்பதை உங்களுக்கு நினைவூட்டிக் கொள்கின்றேன். பிமல் ரத்நாயக்க அவர்களே, இலங்கையில் உண்மையில் இலங்கையர்கள் தான் பாராளுமன்றத்தில் அமைச்சராக நியமிக்கப்படுவார்கள். இந்த இலங்கை நாடு என்பது பல்லின மக்கள் வாழக்கூடிய நாடாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பல்லின மக்களுக்கு பல்லின கலாச்சாரங்கள் இருந்து கொண்டிருக்கின்றது. கலாச்சார விழுமியங்கள், சட்ட திட்டங்களில் மாற்றங்கள் இருந்து கொண்டிருக்கின்றது. அமைச்சரவை என்பது சட்ட திட்டங்களை கலந்தாலோசித்து முடிவெடுக்கக்கூடிய இடமாக, சட்டங்களை கெசட்டுகள் மூலமாக வெளியிடப்படக்கூடிய இடங்களாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த இடத்தில் தமிழ், சிங்கள மக்கள் பிரதிநிதிகளுக்கு மாத்திரம் இடம் அளித்துவிட்டு ஒரு முஸ்லிம் பிரதிநிதிக்கு நீங்கள் இடம் அளிக்கவில்லை என்பதை உங்களுடைய அந்த ஒற்றுமைப்பட்ட இலங்கை என்ற கோரிக்கையிலிருந்து நீங்கள் ஒரு படி பின்னே இறங்குகின்றீர்கள் என்பதை குறித்துக் கொண்டிருக்கின்றது என்பதை உங்களுக்கு நினைவுபடுத்திக் கொள்கின்றேன். சகோதரர்களே, ஒரு குடை பிடிக்கப்பட்டால் அந்த குடையில் பாதி இல்லை என்றால் நிழல் கிடைக்காது என்பதை அனைவரும் அறிந்திருக்கின்றீர்கள். ஒரு குடையில் தமிழ், சிங்களம் என்ற 2 இனங்கள் மாத்திரம் பிரதிபலித்துவிட்டு முஸ்லிம் என்ற இனத்தை நீங்கள் அகற்றி விட்டீர்கள் என்றால் அந்த குடை பரிபூர்ணமாக மாறாது, உங்கள் ஆட்சியும் பரிபூர்ணமாக மாறாது. நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளில் அந்த இனத்தை சார்ந்த மக்கள் திருப்தி அடைய மாட்டார்கள். ஒரு முஸ்லிம் பிரதிநிதி அந்த இடத்தில் இருந்தால் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் அவர்களுடன் கலந்தாலோசித்து எடுப்பதன் மூலமாக அந்த சிறுபான்மை சமூகம் திருப்தி அடைவதற்கான பிரதானமான வாய்ப்புகள் இருக்கின்றது என்பதை நீங்கள் மறந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றீர்கள் என்பதை உங்களுக்கு நினைவுபடுத்திக் கொள்கின்றேன். பிமல் ரத்நாயக்க அவர்களே, அடுத்து இந்த கட்சிக்கு முக்கு கொடுக்கக்கூடிய 2 நபர்களை நான் குறித்து பேச இருக்கின்றேன். முனீர் முலஃபர் அவர்களே, நீங்கள் இந்த பாராளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்டது முஸ்லிம்களின் ஆயிரக்கணக்கான வாக்குகள் மூலமாக. முஸ்லிம்களுடைய ஆயிரக்கணக்கான வாக்குகள் உங்களுக்கு வாக்களித்ததன் காரணம் என்னவென்றால், உங்களுடைய கட்சியை வளப்படுத்துவதற்காக, கட்சியின் கொள்கையை நிலைப்படுத்துவதற்கு அல்ல. முஸ்லிம்களுக்கு எதிர்காலத்தில் பாராளுமன்றத்தின் மூலமாக இயற்றப்படக்கூடிய சட்டங்களில் முஸ்லிம்களுக்கு பேசப்படக்கூடிய ஒரு இடம் வழங்கப்பட வேண்டும் என்பதை, உங்களுடைய குரல் அமைச்சரவையில் ஒலிக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் உங்களுக்கு வாக்களித்திருக்கின்றோம் என்ற நம்பிக்கைக்கு நீங்கள் துரோகம் செய்திருக்கின்றீர்கள் உங்களுடைய கருத்து மூலமாக. அடுத்து ரிஸ்வி சாலே அவர்களே,
ரிஸ்வி சாலே அவர்களே, உங்களுக்கு தகுதி இல்லை என்றால் நீங்கள் இந்த தேர்தலிலிருந்து ஒதுங்கி இருக்க வேண்டும். தேர்தலில் போட்டியிட்டு இருக்கக்கூடாது. தகுதியான ஒருவரை என்பிபி சார்பாக அவர்கள் போட்டியிட நியமித்திருப்பார்கள். உங்களை ஒரு பொம்மை அபேட்சகராக இந்த தேர்தலில் போட்டியிட வைக்கவில்லை. உங்களை முஸ்லிம் சார்பாக போட்டியிட வைத்தது ஒரு முஸ்லிமுடைய பிரச்சனை வரும்போது அந்த இனத்திற்காக குரல் கொடுக்க வேண்டும் என்பதற்காக. நீங்கள் தற்போது சொல்கின்றீர்கள் எனக்கு தகுதி இல்லை என்பதை. தகுதி இல்லை என்று சொல்லி உங்களுக்கு வாக்களித்த அந்த முஸ்லிம் இனத்திற்கு நீங்கள் துரோகம் அளிக்கின்றீர்கள். இப்போதே நீங்கள் இப்படி சொல்வீர்கள் என்றால் நாளை பாராளுமன்றத்திற்கு சென்றதன் பின்பதாக பாராளுமன்றத்தில் முஸ்லிம் இனத்திற்கு எதிராக ஒரு சட்டம் இயற்றப்படும் போது, சட்ட திருத்தம் செய்யப்படும் போது உங்கள் குரல் எந்த அடிப்படையில் இருக்கும் என்ற ஒரு முடிவை மக்களுக்கு எடுக்கக்கூடிய ஒரு சூழலை நீங்கள் ஏற்படுத்தி இருக்கின்றீர்கள். அனுரகுமார திசாநாயக்க உட்பட்ட தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திடம் ஒரு பணிவான கோரிக்கையை முன்வைக்கின்றேன். நீங்கள் இன ரீதியான வேறுபாடுகளை காட்ட மாட்டீர்கள் என்ற ஒரு உறுதியை மக்களுக்கு வழங்கியிருக்கின்றனர். அது அடிப்படையில் இதுவரை நீங்கள் நடந்து கொண்டிருக்கின்றீர்கள். இந்த அடிப்படையை பேணும் அடிப்படையில் முஸ்லிம் ஒருவரை நீங்கள் அமைச்சு பதவிக்கு நியமிப்பது உங்களுடைய அரசுடைய எதிர்காலத்திற்கு ஒரு நன்மை பயக்கும் என்பதை உங்களுக்கு நினைவுபடுத்திக் கொள்கின்றேன்.